பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையில தேவ மகிமை வெளிப்படும்படியாய் அலங்கார வாசல் தேவாலயத்திலே ஏவிஎல் டிகே மியூசிக் பார்க்கிற யூடியூப் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் உறவுகளுக்கும் நன்றி செலுத்தி இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் செய்யும்படி வருஷத்தை நன்மையினால் முடிச்சுவிட்டன தேவகுமாரன் ஆதியாகமம் 12:2 ஒரு வாட்சி கேட்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டுடைய மகா பெரிய கிருபையினால ஆண்டவராகிய எம்பெருமான உலக இரட்சகர் ஆபிரகாம் தாசனுக்கு தேவன் சொல்லுகிறதான வார்த்தை, என்ன செய்வேன்? உன் பேரை பெருமைப்படுத்து. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய சன்னிதானத்துல முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஒரு சொன்ன சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவரையே சாஷ்டமா விழுகிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிறுவர் பெரிய யாவரையும் கனமற்றவர்களை தேவன் கனமுள்ள பாத்திரமாக வாழ வைக்கிறார். பேரை பெரும்படுத்துகிறார், உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறார், உன் ஆயுசு நாளை காக்கிறார், அதிசயங்களை செய்கிறார். யாருக்கு? அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிகிறார். ஆபிரகாம் தாசன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவரை கீழ்ப்படினார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே காத்த போது இந்த நாள்ல கொடுத்த தேவ வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை தேவனின் கண்காண தேவன் உதவி செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கை கர்த்தருடைய கிருபையிலே 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்க எல்லாரும் கண்டு கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, செத்து போக நினைத்தவன, ஊரை விட்டு ஓடி போக நினைத்தவன, கடநிலையில வாடி வதங்கினவன, அநேகர் மத்தியில சபிக்கப்பட்ட அநேகரின் மத்தியில நடக்க முடியாதவன, வாழ முடியாதவன கடவுளுடைய கிருபையினால ஆண்டவர் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வாழ வைக்கிறார். எனக்கு அன்புக்குரிய தேவ ஜனங்களே, இந்த வேத வார்த்தைகளை நம்ம அநேக முறை தியானித்து இருக்கிறோம். நீங்களும் தியானித்து இருக்கலாம். கடவுள் கொடுக்கும் வெளிப்பாடு பாருங்க. அவன் நடக்கிறதையும் அவர் எப்படி நடந்திருப்பாரு? ஸ்டைலா நடந்திருப்பார். ஏன்? அவரால வாழ்க்கையில யார் நினைச்சிருந்தாலும் அவன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அநேக நடந்து போகும்போது இவர் உள்ளம் எவ்வளவு துடிச்சிருக்கும் யோசிச்சுப்பார். ஒவ்வொருத்தரும் நடக்கும் போதெல்லாம் இவர் உள்ளத்துல வாஞ்ச தாகம் தத்தளிச்சிருக்கும். கடலலை போல் வந்து வந்து எண்ணங்களும் சிந்தனைகளும் நடந்திருக்கும். ஐயோ, இப்படி என்னால் நடக்க முடியவில்லை. ஐயோ, இந்த மனிதனை போல என்னால நடக்க முடியலையே, வாழ முடியலையே, பாட முடியலையே, பேச முடியலையே. ஒரு பலவீனமானவன் பூரணமானவனை பார்த்து தன் உள்ளம் கொஞ்சம் கசந்து அழும். அதுபோலதான் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல்ல சப்பானியா கிடந்து பிச்சை கேட்டதான அந்த மனிதன் நாடோறும் அவனை அலங்கார தேவாலய வாசல் என்றிலே அவனை எழுப்பார்கள். அவனால நடக்க முடியாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும், அல்லேலூயா, நடக்கிறதையும் துதிக்கிறதையும் கண்டு ஆச்சரியப்படுறாங்க.
இன்னைக்கு கூட இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீ பாடுறத, நீ நடக்கிறத, உன் வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்? இந்த ஆச்சரியத்துக்கு காரணம் யார்? அடியேனா? கிடையாது. பேதுரு, யோவானா? கிடையாது. யார்? உலக ரட்சகர். உனக்காக எனக்காக சிலுவையிலே பாடுகளை சகித்த தெய்வம் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உன்னைய ஆச்சரியமா பாக்குறாங்க. உங்க வாழ்க்கையை பார்த்து அநேகர் ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னடா வாழ்க்கை, எப்படிடா இதெல்லாம் நடந்தது? இவங்களாம் எப்படி இப்படி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க? அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு என்ன பண்ணாங்களா? ஆச்சரியப்படுவா. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது, உன் வாழ்க்கை மாறும் போது அநேகர் ஆச்சரியப்படும்படியா கர்த்தர் உன்னை என்னை நடத்துகிறவராக. அவன் நடக்கிறதையும் யோசிச்சு வருங்க. என்ன ஹைலைட்டான வார்த்தை! எத்தனை வருஷம் இந்த நடைக்காக அவர் காத்திருந்திருப்பாரு. எத்தனை பேர் நடந்து குதித்து டான்ஸ் ஆடி பாடி துதித்து ஆராதிக்கும் போது, ஆராதனை நேரத்துல ஆண்டவரை ஆராதனை பண்ணும் போது அந்த கால்கள் நடனமானத இவர் வெளியிருந்து கண்டு எவ்வளவு கண்ணீர் வெடித்திருப்பார். யோசித்து பாருங்க. சிலர் நடக்கிறத விட நீங்க பார்த்து சொல்லுங்க, எப்படி நடந்து போது பாரு. இந்த மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். என் அன்புக்குரியவர்களே, வாசிங்க அப்போஸ்தலர் 3:8 வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவளோட கூட தேவாலயத்துக்குள்ள பிரவேசி போறான். அல்லேலூயா, அல்லேலூயா! கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. அந்த மனிதனுக்கு அங்க ஒரு மல்டி மிரக்கல் அற்புதம் நடக்குது. அவரை ஜெபிச்சாரா? எனக்கு இப்படி வேணும், நான் சுகமடையணும்னு ஜெபம் பண்ணாரா? தெரியாது. நான் சர்ச்சுக்குள்ள போனேன்னு அவர் ஜெபம் பண்ணாரா? தெரியாது. நான் குதித்து எழுந்து நடந்து குதித்து உங்களோட கூட சேர்ந்து நான் பாடி தெய்வமாகிய எம்பெருமான் இயேசுவை ஆராதனை செய்யணும்னு அவர் ஜெபம் பண்ணாரா? எனக்கு தெரியாது. நான் நின்று பிரசங்கம் பண்ணணும்னு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிருப்பேனா? எனக்கு தெரியாது. நான் இப்படி ஒரு அங்கி போடுவேன், ஒரு கடவுளுடைய கிருபையால இப்படிப்பட்டதான ஒரு ஆடை அலங்கரிப்பு எனக்கு தருவாரு ஆண்டவர் ஜெபம் பண்ணிருப்பேனா? எனக்கு தெரியாது. யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களுடைய கோல் துளிரும். கரங்களை தட்டி அல்லேலூயா! யாரை தேவன் தெரிந்து கொள்கிறாரோ அவருடைய கோலை தேவன் துளிர செய்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை, ஒரு மகளை அவர் தெரிந்து கொண்டார். அவன் என்ன நிலைமையில் இருந்தாலும், அவன் பட்டு போன மரமாயிருந்தாலும், அவன் ஒன்றுக்கும் உதவாதவனாயிருந்தாலும், அவன் கூடி குறுகி போனவன் இருந்தாலும், ஒருவேளை அவன் கடவுளுடைய மகா பெரிய கிருபையினாலே மருத்துவமனையிலே அவன் சாவுக்காக போராடி கொண்டிருந்தாலும், அந்த மகள் சாவுக்காக போராடி கொண்டிருந்தாலும், கர்த்தர் இந்த மனிதன், இந்த மகளை தேவன் தெரிந்து கொள்வது உண்மையானால் கர்த்தர் உயிரோடு கொண்டு வர என் தேவனால கூடும். கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, அநேகர் ஆச்சரியமாக பார்க்கத்தக்கதாக தேவன் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட கோல் துளிரும். இப்போ அவன் குதிச்செழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவனுடைய கூட எங்க போனான்? தேவாலயத்துக்குள்ள போறாரு. எனக்கு அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உனக்கு கூட தேவன் எத்தனையோ அற்புதங்களை செய்தார், எத்தனையோ அதிசயங்களை செய்தார். என் தேவனுடைய மகா பெரிய கிருபை இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவருடைய கிருபானா நீ தேவனை மறந்து தூரமா பின்மாறி போய் கிடக்கிற, கடவுளை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற, தேவனை விட்டு தூரம் போயிட்ட, தேவனை ஆராதிக்க நீ மறந்துட்ட. சொல்லுவாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கோயிலுக்கு போக முடியல.
என்ன தேவனை ஆராதனை செய்ய முடியல. கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் ஆராதனை செய்ய தடையாயிருக்கிறது ஒன்றும் கடவுளுடைய கிருபைனால பெரிது ஒண்ணும் கிடையாது. எனக்கு அன்பான தேவ ஜனங்கள், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எது விசுவாசம், எது நம்பிக்கை, எது நன்றி கடன்? ஆண்டவர் செய்த நன்மைக்கு கைமாறா தேவாலயத்துல போய் தேவனை ஆராதனை செய்து நன்றி சொல்ற பத்தியா, அதுதான் கைமை. ஆனா இந்த மனுஷன் செய்தார். ஏன்? யாரும் செய்ய முடியாத காரியம் என் தேவன் எனக்கு செய்தார். யாரும் செய்ய முடியாத அதிசயங்கள் என் தேவன் என் வாழ்க்கையில செய்தார். ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையில எப்படி பாடுறாரு? நேற்றைய துயரம் எல்லாம் இன்றே மறைந்ததையா, நேற்றைய துயரம் எல்லாம் இன்றே மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி நாடே, கோடி கோடி நன்றி நாடே, கோடி கோடி நன்றி நாடே, நல்லவாரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, எகப்பாவும் திருப்பாதமே, அதிகால ஆனந்தமே, எகப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி நாடே, கோடி கோடி நன்றி நாடே, கோடி கோடி நன்றி நாடே, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே, அதிகால ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரம், நேற்று 11ஆம் தேதி 4ஆம் மாதம், நேற்று வரைக்கும் முடவர் தான், நேற்று வரைக்கும் பிச்சை கேட்டு கீழே உட்கார்ந்து இருந்த ஆளுதான். ஆனா அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருந்தார், ஒரு நாளை கர்த்தர் வச்சிருந்தாரு. அந்த நாள் வந்தது, நேரமும் வந்தது. வெளி இருக்கிறவனை ஆண்டவர் உள்ளே கொண்டு வருகிறார். நீ நினைக்கலாம், செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் வாழ்க்கையில நிச்சயம் ஒரு நேரத்தை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையை தேவன் நிச்சயமாக மாற்றுவார். என்ன வாழாக்காம தலையாக்குவார், என்ன ஒரு நாள் கீழாக்காம மேலாக்குவார். இதோ துளிர் விடாத இந்த மரம் ஒரு நாள் துளிடும். என் குறைய தேவன் ஒரு நாள் நிறைவாக்குவார். நான் நம்பினது அவரால வரும். நான் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நான் நம்பினது அவரால வரும், என் தேவனால வரும், என் ஆண்டவரால வரும். ஓராலா சாக்காரா பாலாதாரா நாமாரா காராலாதாரா நேற்றைய துயரம் எல்லாம் அந்த மனுஷன் பாடுறார். இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, எனக்கு கை கால்கள் விளங்குதையா, கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நல்லவரே உமக்குத்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே யோசிப்பார். அந்த மனிதன் அடே ஆண்டவரை பாற்றி பிடித்துட்டான், விடல. வாசிங்களேன், ஆண்டவருடைய கிருபை 10 வாசித்து பாரு.
கடவுளுடைய மகா பெரிய கிருபை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையில ஆமாம் பிரமித்து ஆச்சரியப்படுற காரியம் கடவுளுடைய கிருபை. அவங்க எல்லாம் பாக்குறாங்க. இவனுக்கு தெரியுமா, இவனுக்கு தெரியுமா? அடாடாடாடா ஏன்டா கேக்குற? இத்தனை வருஷம் இந்த கோயிலுக்கு மாலை போட்ட ஆளியா இருந்தாலே தெரியுமா உனக்கு? இத்தனை வருஷம் பாத யாத்திரை போனவடிவா இன்னொரு இன்னைக்கு இவ்வளவு அழகாகிற நல்லாகிற வசதி வாய்ப்பு வந்துச்சு, கார் பங்களோட இருக்கிற, முகமெல்லாம் மாறி போச்சு, இன்னும் உனக்கு ஆபரேஷன் பண்றேன்னு சொன்னாங்களே, என்ன ஆச்சு? எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு, அதனாலதான் நான் மாறி தேவ சமூகத்துல நான் ஞானஸ்தானம் எடுத்து நல்லா இருக்கிறேன். ஆச்சரியப்பட்டு பிரமித்தாங்களாம். ஏன்? என் தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறது. நீ நம்பினாதான் உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நீ நம்பலன்னா இன்னும் 10-100 வயசானாலும் உன் தரித்திரம் உன்னை விட்டு மாறவே மாற. நீ அப்படியேதான் குறை சொல்லிக்கணும், இப்படி பார்த்துன்னு அப்படி பார்த்துன்னு இப்படியேதான் இருக்கணும் வாழ்க்கை. ஆனா நம்பி வருகிறவர்கள் வாழ்க்கை தேவன் கடவுளுடைய கருவனால் அது வாசனை வீசும் நறுமண தைலமாக மாற்றி உன்னை ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன். நீ நம்பாத வரைக்கும் மாத்து கட்ட துணி கூட உனக்கு இருக்கு. அததான் அவன் பழையசையும் சொல்றாங்க, புதுசையும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? பழைய திராட்சம் பிச்சை எடுத்துக்கின்னு இருந்தானே சர்ச்சுக்கு முன்னால இவன். ஆமா, பிச்சை தாள் தான், திறன் நாள் தான், வேல்குத்த நாள் தான். என்ன பண்ண முடியும்? அவர் விரும்பிட்டாரு, அவர் தெரிஞ்சிட்டாரு, அவர் கூப்பிட்டாரு, என்ன செய்யறது? ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஒன்றுக்கு உறவாக இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் தேவன் என்ன செய்யறாரு? உன் கண்ணு முன்னாலேயே அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்துகிறத கண்டு உன் உள்ளம் அங்கலாய்க்குது, உன் குடல் வேவுது, நீ அப்படியே பொறாமப்படுற. அப்படியே ஐயோ இவளா? ஆமா, நானே தான், நீயே தான். கர்த்தர் உன்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை தேவ பிள்ளைகளே ஆச்சரியமாக பார்க்கணும். வாசிங்க 11. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு இருக்கையில ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்துல அவரிடத்துல ஓடி வந்தாங்க. இங்க பாருங்க, ஒரு வித்தியாசத்தை பாருங்களேன். இந்த வேத வசனம் பாருங்களேன். குணமாயிட்டாருல, அப்ப பழைய பேர் ஏன் சொல்லணும்? அவருக்கு பேர் இல்லையா? அங்க என்னவா எழுதப்பட்டு இருக்கு பாருங்களேன். அங்க என்ன பண்ணிருக்கலாம்? குணமாக்கப்பட்ட பேர் எது? சப்பானின்னு போட்டுக்கலாம். பழைய பேர் முன்னாடி தூக்கி போட்டுக்கலாம். எப்படி? என் பேரு குமாரு, குமார தூக்கி எங்க போட்டாங்க? டேவிட்ட முன்ன போட்டு குமார பின்னாடி போட்டான். டேவிட் குமார். தேவ பிள்ளைங்கள குணமாக்கப்பட்ட சப்பானி அப்படின்னா, குணமாக்கப்பட்ட அவன் பேரை போட்டு குணமாக்கப்பட்ட டேவிட் குமார் என்ற சப்பானி அப்படி போட்டா நல்லா இருந்திருக்கும். பாத்தீங்களா? அங்க கூட ஒரு ஏதோ ஒரு புள்ளி வைக்கிறாங்க பாத்தியா? இல்ல, ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. கடவுளுடைய கிருபையினால உன்னத பாட்டுல சுலமித்தியல என்ற ஒரு மகன் எப்படிப்பட்டவன் பார்த்தா, ஒரு பயங்கரமான சம்பவத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குறாரு. விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு வீடு தேடி போய் கூப்பிடுறாரு. எப்படி? என் பிரியமே. பட்ட பேரெல்லாம் வச்சுக்க முடியல, பட்ட பேர் வச்சு கூப்பிட்டாரா? என் பிரியமே, என் ரூபவதிய, 10,000 சிறந்தவள, என் உத்தமிய கதவை தர.
என் தலை பணியினாலே என் தலைமையில இரவில் பெய்யும் கடவுளை சூரியன் நினைக்கிறது என் உத்தமிய கதவை தர அடுக்கும். ஆனா இங்க குணமாக்கப்பட்ட சப்பானி. ஆனா அவர் என்ன செய்யறாரு? அதுதாங்க பக்தி, அதுதான் பக்தி, அதுதான் நல்ல பிறப்பு, அதுதான் சத்தியம், அதுதான் தேவன் விரும்புறது. சுகமான ஒண்ணு ஓடி போடுறது கிடையாது வாழ்க்கை. ஓடி பண்ணங்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அதுல மாத்துக்கிறது கிடையாது. 10 கண்ணீருங்க இருந்தாங்க, 10 கண்ணி. ஆண்டவர் அனுப்புறாரு, 5 பேர் எண்ணெய் பந்தம் எல்லாம் வச்சு ஆயத்தமாகறான். 5 பேர் எண்ணெய் கிடையாது, பந்தம் மட்டும் கொண்டு போனா இன்னொரு வீட்டுல குளிர் காயலான்னு. ஆண்டவர் வந்துட்டாரு, ஆயத்தமானு போயிட்டாங்க. ஆயத்தம் இல்லாத தட்டுது கதவை. ஆண்டவர் சொன்னாரு, அக்கரமக்கார சி எண்ணெய் விட்டு போ, அங்க எங்க அழிஞ்சுக்கு நீ என் சொல்லுக்கு கீழ்படியாம போனி. ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்தால என் தாசனுக்கு நீ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அது எனக்கு கொடுத்ததா அர்த்தம். என் தாசன் சொல்றதுன்னா நான் சொல்லிதான் என் தாசன் சொல்றான், அவனா தானா சொல்றது கிடையாது. அப்ப ஊழியக்காரன் சொல்லுக்கு கீழ்படியாம அங்கங்க அலைஞ்ச உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்பால போ சாத்தானே, நீ யாருன்னே எனக்கு தெரியாது ஆண்டவர் சொல்லுவார். 10 கண்ணி, 5 பேர் ஆயத்தம் உள்ளவங்க. பரலோகத்துக்கு எத்தனை பேர் போனாங்க? 5 பேர் தான் போனாங்க. ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள எத்தனை பேர் போனாங்க? 5 பேர் தான் போனாங்க. 10 பேர் இருக்கலாம், 15 பேர் இருக்கலாம், 100 பேர். உங்க சபையில எவ்வளவு பேர் இருக்கலாம், நல்லதுதான், கடவுளுடைய கிருபை. 1000 பேரும் கீழ்பிடிச்சு 1000 பேரும் எண்ணெயும் கட்டருடைய கிருபினால பந்தத்தோட திரியோட இருந்தா நல்லதான், சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள போறீங்க? ஆனால் இந்த மனிதனும் அவர்களை பற்றி பிடித்துக் கொண்டிருந்தான். எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரணம் இல்லை. அதை நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். என் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்ன நாள் வரைக்கும் ஒரு நாள் நான் லீவ் போட்டது சபை ஆராதனை. எது பக்தி? உன் ஜபம் கேட்கப்படுமா? நினைச்சா வர, நினைச்சா போற, நினைச்சா நிக்கிற, நினைச்சா नहीं बोलते है नहीं, வேலைக்காவாது. கடவுள் வந்து யாரு? நானும் ஒரு ஊழியக்கார பேச வந்தோம். எத்தனோ வாழ்க்கையில கடவுளை ஏத்துக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க, திருவந்து எடுக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, துதிக்கிறாங்களே, என் வாழ்க்கை மாறல, ஏன் அப்படியே இருக்கிறாங்க, உன்னை ஏன் என் வாழ்க்கை மாறல அப்படின்னு கேட்டது போது அவரு திருன்னு முயற்சி. நான் சொன்னேன், ஆண்டவர் வெளிப்பட்டு, ஒரு மனுஷன் வாழ்க்கையில உண்மை இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடையாது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். சபைக்கு போவ, எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன், என்ன சொல்லுவேன், வாங்க கண்ணை கொடுக்க மாட்டேன். உனக்கு உதவி செய்தவங்களே கடவுளுடைய கிருபை எவ்வளோ பெரிய காரியம் அவங்களுக்கு செய்யணும்ல. உங்க அண்ணன் ஆகாரம் இட்டவங்களுக்கு அண்ணன் ஆகாரம் இட்டம் இல்ல. உன் பங்கனுக்கு வந்தவங்களுக்கு உனக்கு போனல, உங்க பங்கனுக்கு உனக்கு உதவி செய்தவங்க நீ உதவி செய்யணும் இல்ல. அது நீதியை கர்த்தர் பார்க்கிறாங்க. கர்த்தருடைய கிருபை வாசிங்க, கர்த்தருடைய கிருபை 12 வாசி பாருங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்க ஆச்சரியப்படுவது என்ன? நாங்க எங்க சுய சக்தினாலாவது எங்க சுய பக்தினாலாவது எனக்கு நடக்க பண்ணணும்னு நீங்க பார்க்கிற பார்வை என்னவோ, நாங்க தான் இவரை சுகம் கொடுத்தணும்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. பாவிலும் மகா பாவி நாங்கெல்லாம் சுகம் கொடுத்துன்னு நீங்க நினைக்காதீங்க. இதை செய்தது யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரம் படைத்த எம்பெருமான இயேசு கிறிஸ்து. அவருக்கு 1000 நாமங்கள் உண்டு. அவர்தான் இவரை சுகமாக்கினாரே தவிர நாங்க கிடையாது. என்ன நீங்க உத்து பாக்குறதுன்னா நீங்க கூட சொல்றீங்க, இந்த பாஸ்டாலதான் எங்க குடும்பத்துல சூனியம் வச்சிட்டாரோ, பந்தனம் வச்சிட்டாரோ, இந்த பாஸ்டால் தான் இவன் செத்துட்டானா, இவன் செத்துட்டான்னு சொல்ல கிடையவே கிடையாது. அவர் அடிச்சாக்கா எவன் ஏந்துக்க முடியும்? அவர் புடுங்கினாக்கா யார் மீண்டும் வாங்கி கொடுக்க முடியும்? நீங்க நினைச்சு நிக்கிறீங்க கடவுளுடைய கிருபையில
எதனால என்ன கேட்க கூடாது, அவரோ தான் கேட்கணும். நீங்க என்ன பாக்குறத பார்த்தா நான் செஞ்சுதான் நீங்க நினைக்கிறீங்க. ஐயோ, எனக்கு வெத்தல மை போட்டு பாக்குற பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுங்க. எனக்கு குறி சொல்ற பழக்கம் கிடையாது. அவர் சொல்றது நான் சொல்றேன். அவள்தான். நான் படிக்காதவர் வேற, நான் அழகில்லாதவன், நான் யாரும் என்ன விரும்பாதவன், நான் எல்லாராலும் தள்ளப்பட்ட பாத்திரம். அவர் கையில விழுந்தேன். அவர் தான் நடத்துறாரு. அவரை ஆண்டோடைய மகாபெரிய கிருபினால எனக்கு அன்புக்குரியவர்கள நாங்க என்னவோ அப்படியே பக்தியா உபாசம் பண்ணி அப்படியே ஜோம் பண்ணி எங்க பக்தினாலேயோ எங்களுடைய திறமைனாலேயோ நாங்க இப்படி அப்படி அதெல்லாம் சும்மா கதை. அவரு செய்யறாரு, நாங்களா செய்யறோம். அவர் எங்க மேல ஆசீர்வாடுவார். ஏன்? அவர் உயிர் உள்ள தெய்வம். அவர் சொல்லுங்க சொல்லுங்க, போகணும் போகும். அதனாலதான் நீங்க என்ன பாக்குறதுன்னா யார் சொல்றது? அங்கே கடவுளுடைய கிருபைனால பேதுரு சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க பாக்குற பார்வை பார்த்தாக்க நான் என்னவோ அப்படியே தவமா 24 மணி நேரம் ஜெபம் பண்றேன். ஒன்றும் கிடையாது. உங்களை போல நானும் பலவீனமான பாத்திரம். வாசிங்க. அப்புறம் ஒரு அழகான ஒரு வார்த்தையை கூட்டிட்டு காட்டுறாரு. 13 வாசிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்க ஒப்பு கொடுத்தீர்கள். பார்த்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவருக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணீங்க? மறுதலிச்சீங்க. அந்த தெய்வம் தான் நீ கேலி பண்றிய, நீ கிண்டல் பண்றிய, அல்லேலூயான்னு சொல்லிட்டு சொல்றிய, ஐயா கை கட்ட போயிடுச்சுன்னு சொல்றிய, ஐயா எதேச்சல் சொல்றிய. அவரு தான் விடுதலையாக்குறாரு. நீ இத்தனை வருஷமா அப்படியே தான் சொல்லிங்கிற. ஆனா வாழ்க்கையில துயரம், துன்பம், துயரம். உன்னை அம்மா அண்ணன், உன்னை மாமான்னு கூப்பிட ஏங்கான்னு கூட வீட்டுக்காரர் கிடையாது. இப்போ செத்து போயிட்டான். சின்ன வயசுல நீ செத்து போய் தாலி எடுத்து நிக்கிற. ஏன் தெரியுமா? நீ செய்த துரோகம். அவ்வளவு கடவுள் எது பிடிக்கலையோ அதை இறுக்கமா பிடிச்சு நிக்கிற. உன் வாழ்க்கை நாசமா கிடைக்குது. செய்தி கேட்கிற கத்தோட பிள்ளைய, நான் உன்னை மனமாத்த இந்த வார்த்தை பேசல. உன் மனம் மாறணும்னு நான் விரும்புறேன். உள்ளபடி எழுதப்பட்ட வார்த்தை காலகட்டங்கள் உருண்டோடி பல 100 ஆண்டுகள் கடந்தாலும் மையினால் எழுதப்பட்ட கர்த்தருடைய கிருபையினால தூதர்களால் உணர்த்தப்பட்ட வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பல லட்சம் ஆண்டுகளானாலும் உண்மை உத்தமமானது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய நடந்த ஒரு மனிதனுக்கு சம்பவத்தை நடந்த சாட்சியா இந்த நாள் உன்னோடு கூட தேவன் இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்போ அங்கதான் சொல்றாரு, நீ வெறுத்த, நீ உதாசனப்படுத்தின, நீ சிலுவையில ஒப்பு கொடுத்த, எத்தனையோ முறை உன்னை திரும்பி பார்த்து கூட ஒரு இரக்கமான வார்த்தை கூட ஆண்டவர் சொல்லாத போது அவர்தான் இவருக்கு சூழ் கொடுத்தார தவிர நாங்க கிடையாது. எத்தனை பேர் அப்படிதான், எத்தனை பேர் தேவனை கேலி பண்றான், கிண்டல் பண்றான், அவமானம் பண்றான், அசிங்கப்படுத்துறான், எப்படின்றான் அப்படின்றான். கடவுளுடைய கிருபையில எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கம்மன் தாங்கிறாரு. அப்பதான் கர்த்தருடைய கிருபையில ஏற்ற நேரத்துல பெரிய ஆப்பா சீவி பயங்கரமா பக்கத்திலேயே வச்சுங்கிறாரு ஆண்டவர். அப்போ ஒரு ஆண்டவர் ஊழியக்காரனை ஏற்படுத்தி வைக்கிறார். அப்ப என்ன பண்ணுற, ஒரு சம்பவம் பண்ணும்போது உன்னை நீட்டா கொண்டாந்து ஊழியக்காரன் கடவுள் நிறுத்துவார். அப்ப நீயா மாட்டிக்க. தூண்டியில மீன் போட்டா மாட்டிக்கின்னு மீன் பாத்தீங்கன்னா துள்ளும் அப்படியே வாயாட்டம் நல்லா மாட்டிப்பார். நல்லா தூண்டில மாட்டினட்டான் மேல வரவே முடியாது. கர்த்தருடைய கிருபை. ஆனா நீங்க நினைச்சீங்கிறீங்க, நான் இல்ல 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 பாருங்க. தேவனுடைய கிருபை 14-15 பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதனை உங்களுக்காக விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவா மறுத்தோடு எழுப்பினார்.
ஆக நாங்க சாட்சியா இருக்கிறோம். கடவுளுடைய கிருபை தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. ஜீவாதிபதியாக எம்பெருமான் இயேசு நீங்க என்ன செய்தீங்க? கொலை செய்தீங்க. ஆனா பிதாவாகியப்பட்ட எம்பெருமான் மூணாவது நாள் அவர் என்ன பண்ணாரு? வீரோ அந்த உயிர்த்தெழுந்த இயேசு உயிருள்ள தேவன் தான் இன்னைக்கு இந்த அற்புத அதிசயம் இந்த மனிதனுக்கு செய்தார தவிர நாங்க கிடையாது. இந்த மாலை, இந்த மரியாதை, இந்த மகத்துவம், இந்த ஆராதனை, இந்த அபிஷேகம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது, அவருக்கு தான். என்னுடைய துதி ஒருவனுக்கும் கூட, என் மகிமையை வரக்கும் கூட, எல்லா துதிக்கும், எல்லா பாத்திரத்துக்கும், எல்லா கணத்துக்கும் ஒரே ஒருவர் ஆண்டவராக எம்பெருமான் இயேசு. இன்னைக்கு ஒரு மனிதன் மூலமா, ஒரு மகன் மூலமா ஒரு அற்புத அதிசயம் நடந்துட்டா உடனே குதிரை மேல ஏற்றி பட்டாசு வெடிச்சு பெரிய மாலை போட்டு வரார் வரார் பாதர் வரார் பாதர் வரார் விடிங்க வான வேண்டிக்க பாதர் வரார் பாதர் வரார். எங்க பாதர் வரார்? அவரு கிருபை இல்லைன்னா இவர் பாதரம் கிடையாது, இவர் போதரம் கிடையாது. அவரு கிருபை தான். அவருக்கு தான் மகிமை செலுத்தணுமோ தவிர மனுஷனை கனப்படுத்தணுமோ தவிர மகிமைப்படுத்து. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஒரே ஒருவர், அவர் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. அந்த சர்வ வல்லமையுள்ள ஞானி ஜீவாதிபதியை நீங்க என்ன பண்ணீங்க? கொலை செய்தீங்க. அந்த ஜீவாதிபதியை குற்றப்படுத்தினீங்க. அந்த ஜீவாதிபதியை கன்னத்தில் அரைஞ்சீங்க. அந்த ஜீவாதிபதியை காரி துப்புனீங்க. அந்த ஜீவாதிபதியை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துறீங்க, பலி கொடுக்கிறீங்க, அவரை துன்பப்படுத்துறீங்க, துயரப்படுறீங்க. என் மகளை நீ கர்த்தருடைய கிருபையால ஆராதிக்கிற மகளுக்கு நீ உபத்திரமா இருக்கிற. அந்த ஆராதிக்கிற அந்த மகளுடைய கடவுள் தான் உன் குடும்பத்துல எனக்கு உபத்திரத்து நாங்க கிடையாது. அப்படி சொல்லி வாசித்து பாருங்க 16. அவரை நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே, அவருடைய நாமமே என்ன பண்ணதா? இவரா பலப்படுத்தினதா தவிர அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பெற்ற விசுவாசித்தினால், அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தது அவரால உண்டாகிய விசுவாசமே எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுதந்திரத்தை இவனுக்கு கொடுத்தார். அப்போ அவர் மேல ஒரு விசுவாசம். எங்க கிட்ட கேட்டான், ஏதாவது கொடுங்க எப்படின்னு பிச்சை கேட்டாரு அந்த ஐயா. எங்க கிட்ட இல்ல. ஆண்டவர் பேசினாரு, அவன் கைய பிடினாரு, பிடிச்சோம். அவன் குதிச்சு நின்னா, அவன் நின்று குதித்து துதித்து எங்களை விட்டுட்டு ஆண்டவருடைய தேடி அவன் ஓடிட்டான். எங்களிடத்துல காசு அவர் சொன்னதை தான் நாங்க கைப்பட்டு தான் கொடுத்தோம். மீதி செஞ்சதெல்லாம் அவரு. எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளை, அவருடைய மகாபரிய கிருபை வேதன துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதன துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனை பூமிகளில் நாள்தோறு வாழ்வேனையா. நாதனை பூமிகளில் நாள்தோறு வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி நாடி, கோடி கோடி நன்றி நாடி, கோடி கோடி நன்றி நாடி. நல்லவாரி அதிகாலை ஆனந்தமே அப்பாவோடு பாவமே. அதிகாலை ஆனந்தமே அப்பாவோடு பாவமே. நன்றி வாழி நன்றி வாழி நல்லவாரி உமக்கு தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவோடு பாதமே. அதிகாலை ஆனந்தமே
என் அப்பாவும் திருப்பாதமே. அப்போ உனக்கு கூட ஒரு சோதனை வரும். உன்னுக்கு கூட போகலாம். நீ ஜெபிச்சதுனால தான் என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது, நீ இது பண்ணதுனால தான். இல்ல இல்ல இல்ல, நான் கிடையாது. என் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் தான் உனக்கு சுகம் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் ஆசீர்வாதம் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் எல்லாம் கொடுத்தது அவர்தான். அவரை மட்டும் மறந்துடாத. சுகம் பெற்ற இடத்தையும் நீ நினைவு கூர்ந்து வருவாங்க. எனக்கு அன்புக்குரிய பிள்ளைகளை வாசிங்க, 20 வாசிச்சு பாருங்க. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்க மனம் திரும்பி குணப்படுங்க. ஜனங்களை பார்த்து சொல்றாங்க. இன்னைக்கு கூட அந்த தேசத்துல ஏசப்பா பேர் சொல்ல மாட்டாங்க, பிதாவே தான் சொல்லி ஆராதனை பண்ணுவோம். சாலமோன் ஐயா கட்டின ஆலயத்தை போய் தலையில முட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? பிதாவே பிதாவே. ஆராதனை பார்த்துக்கிட்டீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனை பண்றத தலையில ரீத்து போட்டுப்பாங்க, பைபிள் வச்சுப்பாங்க. இஸ்ரவேல் ஜன என்ன செய்வாங்க தெரியுமா? ரோட்ல போகும்போதும் வரும்போதும் பைபிள் கோராவை படிச்சுன்னு தான் இருப்பாங்க. வாட்சி பண்ணி பாருங்க. பஸ்ல போகும்போது வரும்போது கார்ல பைபிள், எல்லா இடத்துல பைபிள் இருக்கும், படிச்சுன்னு தான் போவோம். பாஸ்கா கொண்டாடுவாங்க, அப்ப பண்டிகை கொண்டாடுவாங்க, கூடார பண்டிகை கொண்டாடுவாங்க, புலிப்பிள்ளை அப்ப பண்டிகை எடுப்பாங்க. கடவுள் பிள்ளைகளை எங்க போனாலும் எங்க வந்தாலும் கோரா படிச்சுட்டே தான் போவோம், படிச்சுட்டே வரும், பைபிளோடு தான் இருப்பாங்க. ஆனா இயேசு ஏத்தி. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, மனம் திரும்பு. மனம் திரும்ப ஏதுவான சுகத்தை தேவன் கொடுக்கிறான், மனம் திரும்ப ஏதுவான ஆசீர்வாதத்தை தேவன் தராரு. கடைசியா வாசித்து கடந்து போகும். அப்போஸ்தலர் 3:23 ஒரு வாசிக்கலாம். அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தாரை ராபடி நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஒரு ஊழியக்காரனை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி வார்த்தைக்கும் அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு யார் ஒரு மனிதன் கீழ்ப்படிவில்லையோ அவன் ஜனத்தார் இடத்தில் இராதபடி அறுப்புண்டு போகும்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் சுகமடைய தேவன் விரும்புகிறார். கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, என் தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, நீ எங்கிருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் கொடுத்தார் 8ஆம் வசனத்தின்படி அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டபடியே கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு. அல்லேலூயா. எத்தனை பேரு ஊராபாலாதாரா நாமாக்காரா ஜபத்தை கேட்டீரையா, ஜயத்தை தந்தீரையா, ஜபத்தை கேட்டீரையா, ஜயத்தை தந்தீரையா, பாதுகாத்து வந்தீரையா, பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி நாடி கோடி கோடி நன்றி நாடி கோடி கோடி நன்றி நாடி கோடி கோடி நன்றி நாடி கோடி கோடி நன்றி. விடுதலை 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 வல்லவன் வல்லவன் தேவனுடைய கிருபை குணமாக்கப்பட்ட அந்த தேவ மனுஷன் ஆண்டவரை ஆராதிக்கிறார். அவன் நடக்கிறது தேவனை துதிக்கிறது. நடக்க தெரியாதவன், துதிக்க தெரியாதவன், பாட தெரியாதவனை தேவன் ஆட வைக்கிறார், ஆட வைக்கிறார், துதிக்க வைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறார். கோடி கோடி நன்றி நாடி கோடி கோடி நன்றி நாடி கோடி கோடி நன்றி நாடி
அதிகாலை ஆனந்தமே பாவமே அதிகாலை ஆனந்தமே ஆவியானவரே ஆவியானவரே ஓ இளநிலை ஓ கோதாவியாக்கு போவார்கள் அனைவரும் இடங்களை அபிஷேகம் வந்திருக்கிறவரே என் ஜனத்தாளர்கள் அபிஷேகம் வந்திருக்கிறவரே கேட்டேனையா ஜெயத்தை நன்றீரையா ஆதலாத்து வந்தீரையா ஆதலாத்து வந்தீரையா கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி அகிடிமையானவரே கோடி கோடி நன்றி ஆடி கோடி கோடி நன்றி ஆடிய சபா கோடி கோடி நன்றி ஆடி ஜீவாதிபதியே கோடி கோடி நன்றி ஆடி அதிகாலை ஆரம்பமே வாழ வைத்த தேவன் நடக்க வைத்த தேவன் வியாதியை சுகமாக்குற தேவன் வீடு வாசலை கொடுத்த தேவன் கடையை பார்க்கிற தேவன் கண்ணீரை பார்க்கிற தேவன் உனக்கு வெள்ளவாயு கொடுத்த தேவன் கஷ்டத்தை பார்க்கிற தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்த தேவன் உங்க ஊழியக்காரன் கேட்கிறது உங்க ஊழியக்காரியை பார்க்கிறது கோடி கோடி நன்றே நாடே கோடி கோடி நன்றே நாடே கோடி கோடி நன்றி நாடே கோடி கோடி நன்றி நாடே கோடி கோடி நன்றி நாடே நீ எங்களை பார்த்தாதீங்க நாங்க கொடுக்கிற சுகம் நாங்க கொடுக்கிற சுகம் வீட்டிலிருந்து ஏசு கொடுத்தா உச்சிட்டு ஏசு கொடுத்த கோடி கோடி நன்றி நாடே கோடி கோடி நன்றி நாடே கோடி கோடி நன்றி நாடே அதிகாலை ஆரம்பமே என் தேவனை பெறுவார் ஒரு கட்ட பெரிய வீடு வாசலை இன்னே மறைந்ததையா இன்னே மறைந்ததையா கலக்கமான ஒரு யுத்தத்தை கலக்கமான யுத்தம் கலங்கிருக்கிற ஒரு இருதயம் ஆரம்பத்திருக்கிற இருதயம் தீரந்தாரையா நிம்மதி வீரந்தாராய் செய்து பார்க்கிறபடியே நிம்மதி என்ற தேவன் உன் முறையில் ஆசீர்வாடுவாராக நிம்மதியை தருகிறது உனக்கு நிம்மதி கிடைப்பா உனக்கு சுகம் கிடைப்பதா வாழ்க 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 ரபோதி ரபோதி உதாவாதா மாறனாதா 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 நிம்மதி வீரந்தாரையா நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா நிரந்தரமானதையா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே சிறுத்து பரிபூர்ண நிம்மதியை கர்த்தர் கொடுக்கும் செய்தி பார்த்த யாவரும் நிம்மதி அடைவார்கள் எல்லா மகிமைக்கு மேலான மகிமும் பாதத்துல இருக்கு ஆட்கிறேன் தரமட்டம் இப்ப இருக்கணும் நான் சொல்லு இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 அவர் செஞ்சுடுவோம் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமம்
என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல நன்மைகளை ஆமென். ஆசீர்வதியும். பிதாவாகிய பரிசுத்தாவியானுடைய நிலைக்கு இன்று ஆகாலங்கள் அடியோடு சிலர் பரிசுத்தவான்கள் கற்படியாடுகள் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருக்கும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 நான் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். ஒரு